பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனம். நான் வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, நான் உனக்கு ஒரு பாதையை உண்டாக்க போறேன். வனாந்திரம் போல இருக்க உன் வாழ்க்கையில ஒரு புதிய பாதையை, அடைக்கப்பட்ட கதவுகளை திறந்து நானே உனக்கு உயர்த்த போறேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து தாங்க சொல்றாரு. நமக்கு எல்லாருக்குமே வனாந்திரம் தெரியும். வனாந்திரம்னா பாலைவனங்க. அந்த பாலைவனத்துல தண்ணி இருக்காது, மரம் இருக்காது, பாதை இருக்காது, எதுவுமே இருக்காது. சுத்தி மணல் மட்டும்தான் இருக்கும். அதே போல நம்ம வாழ்க்கை கூட பாத்தீங்கன்னா சுத்தி மணல் போல ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருக்கலாங்க. ஏசப்பா சொல்றாரு, நிச்சயமா மகனே மகளே, நான் உன்னை உயர்த்த போற நாள் வந்துடுச்சு, சீக்கிரமா உன்னை உயர்த்த போறேன்னு ஏசப்பா சொல்றாருங்க. நான் உனக்கு ஒரு புதிய பாதையை உண்டாக்க போறேன். நிறைய மனுஷங்க நீ முன்னேற கூடாதபடி நிறைய தடைகளை கொண்டு வரலாமா, ஆனா ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கேன்னு சொல்றாருங்க. வனாந்தரத்துல ஆகாருடைய சத்தத்தை தேவன் கேட்டார்னு பைபிள்ல வாசிக்கிறோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஏசப்பா கிட்ட ஜெபிக்கும் போது உங்க சத்தத்தை கூட தேவன் கேட்பாருங்க. உங்களுக்காக இந்த பாஸ்டர் ஜெபிக்கணும், அந்த பாஸ்டர் ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க ஒரு அற்புதத்தை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் கொடுத்துக்கோங்க. இதே போல ஆகிற வசங்க ஃபாலோ பண்ணுவீங்க. God bless you. ஆமென்.